இந்த வீடியோவில் தெரியுது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு வைணவஸ்ரீ. வைணவஸ்ரீன்னு உங்களுக்கு சொன்னால் தெரியாது, மாவீரன் இளவரசின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன் மாவீரன் இளவரசின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டாக ஃபுல்லாகவே நடிச்சிருக்காங்க. சில படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு கூத்துப்பட்டதுக்குமே போகல, நடிப்பு எதுவுமே கற்றுக்கல, டைரெக்டாக ஆடிஷன் வச்சாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக போனாங்க. ஒரே டேக்கில் எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாவீரன் படத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனு கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுவும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு கட்டட இடிப்பாட்டில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் காப்பாற்ற வருவார். அப்போ வந்து ஏய் நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப நீயும் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனை பார்த்துட்டு உண்மையாக சொல்கிறேன், தேட்டரில் கண் கலங்கி அழுதுட்டேன். இன்னமும் அந்த சீனை பார்த்தால கண் கலங்கி அழுவேன். அந்தளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 7 நாட்கள் அந்த படத்தில் தலைவாசல் விஜய் கூட பேத்தியாக நடிச்சிருக்காங்க. அந்த சீனையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. குயிலே செல்ல குட்டி வாடா 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 குயில். நாங்கள் நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறதுனால என்னுடைய பொண்ணை யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஆனால் இதுவே அரசியல்வாதியை நடிகர்கள் பொண்ணாக இருந்தால் உடனே தெரிஞ்சிருக்கும், மீடியா வீடு தேடி வந்திருக்கும், பேரும் புகழ் கிடைச்சிருக்கும். இவ்வளவு நடிப்பு திறமை இருக்கிற என்னோட குழந்தைய யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மக்களே.